அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தர்கா வழிபாட்டையும் தனிநபர் வழிபாட்டையும் நியாயப்படுத்தக்கூடியவர்கள் பலவிதமான தவறான வாதங்களை வைத்து அதை எப்படியெல்லாம் நியாயப்படுத்துகிறார்கள் என்பதை இந்த தலைப்பில் நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இவர்கள் நியாயப்படுத்துவதற்கு வைத்திருக்கக்கூடிய இன்னொரு ஆதாரம் என்னவென்று சொன்னால், கனவுகளிலே பெரியார்கள் வருகிறார்கள், கனவுகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், கனவுல எங்களுக்கு அதை சொன்னார்கள், கனவுல எங்களுக்கு இதை சொன்னார்கள், கனவுல ஆப்ரேஷன் பண்ணினார்கள், கனவுல வந்து தான் இந்த தர்காவை கட்ட சொன்னார்கள். இந்த மாதிரியான ஒரு வாதங்களை வைத்து இது சரிதான, கனவுல தானே வந்து அவங்க தான் அவுலியா தானே சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே சொல்கிறாங்க என்று சொல்லி இதை நியாயப்படுத்தக்கூடியதை நம்ம பரவலாக பார்க்குறோம். ஏன்னா குர்ஆன்லேருந்து அவங்களுக்கு ஆதாரம் காட்ட முடியலைன்னு சொல்லும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனையிலிருந்து ஆதாரம் காட்ட முடியலை என்று சொல்லும் பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுலே வந்து எங்களுக்கு சொல்லிட்டாங்க, அது ஆதாரம். குர்ஆன்லேருந்து நேராக காட்ட முடியல, ஹதீஸில் காட்ட முடியலன்றவுடனே கனவுல ஹதீஸ் வந்துச்சுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கனவின் மூலமாக எங்களுக்கு அதை சொன்னார்கள், இதை சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் சொல்லுவாங்க, இமாம்களையும் சொல்லுவாங்க, பெரியார்களையும் சொல்லுவாங்க, மகான்களையும் சொல்லுவாங்க. இப்படி அட்ரஸே இல்லாமல் ஒரு 10% தர்காக்களுக்கு வந்து கனவு தான் காரணமாக இருக்கும். ஒரு இடத்துல திடீர்னு தர்கா கட்டுவான், என்னப்பா இங்கே யாரும் வாழவே இல்லையே, எப்படி தர்கா கட்டுற? இல்லை, கனவுல ஒரு பெரியார் வந்தாங்க, நான் இந்த இடத்துல அடங்கியிருக்கிறேன்னு சொல்கிறேன். அவர் வந்து கனவுல வந்து சொல்கிறாராம், நான் இந்த இடத்துல வந்து அடங்கியிருக்கிறேன் என்று அந்த பெரியார் சொன்னார், அதுக்காக தான் நாங்கள் இந்த தர்காவை கட்டுறோம். பெரியாரே வந்து மெனக்கட்டு சொல்லும் பொழுது நாங்கள் இது எப்படி அதை மறுக்கிறது? இப்படி சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். கனவு பற்றி அறியாமையில் இருக்கிற காரணத்தினால தான் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். முதலாவதாக கனவை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் அவங்களுடைய கனவுகள், நபிமார்கள் இல்லாத மற்றவர்களுடைய கனவுகள் என்று 2 வகையாக கனவுகளை நம்ம பிரிக்கலாம். மார்க்கம் பிரிக்கிறது. நபிமார்களுக்கே அல்லாஹ் கனவுல வந்து ஒரு செய்தியை சொல்வானேயானால் அது வந்து வஹி, அது அல்லாஹ்விடமிருந்து வர்றது. கனவின் மூலமாக அல்லாஹ்வே சில செய்திகள் என்ன செய்வான், சட்டங்களை கூட கொடுப்பான் நபிமார்களுக்கு. அவங்க நபிமார்களாக இருக்கிற காரணத்தினால இது இறைவனிடமிருந்தான் வந்திருக்கிறது. ஷைத்தான் போய் கனவுல விளையாட முடியாது. நபிமார்களுடைய கனவுகளை அல்லாஹ் காப்பாற்றுவதற்காக வேண்டி என்ன செய்கிறான், ஷைத்தான்கள் கனவுல வராமல் அல்லாஹ் ஆக்கியிருக்கிற காரணத்தினால அவங்க கனவின் வழியாகவே நிறைய சட்டங்களை வந்து பெற்றுக்கொள்வார்கள். ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, அவ்வளுமா புதிய பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூய சாலிஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் வஹி வருவதற்கு முன்னாடி அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வந்த செய்திகள் எல்லாம் நல்ல கனவுகள் வழியாகத்தான் வந்தன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயசில் நபியாக ஆவதற்கு நெருக்கமான அந்த கட்டத்தில் அந்த ஹிரா குகையில் இருக்கும் பொழுதும் அதுக்கு முன்னாடி என்ன செய்யும், ஒரே இறைவனைத்தான் வணங்கணுங்கிற இந்த கருத்து கனவின் வழியாக அவங்க உள்ளத்தில் எல்லாம் போட்டுகிட்டே இருப்பான். மக்களுடைய நடவடிக்கை எல்லாம் சரியில்லை, ஒரு இறைவனைத்தான் வணங்கணும், சிலைகளை வணங்கக்கூடாது, மனிதர்களை வணங்கக்கூடாது, வேறு எந்த படைப்புகளையும் வணங்கக்கூடாது, படைத்த இறைவனைத்தான் வணங்கணும். இந்த கருத்துக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கனவின் மூலமாகத்தான் வந்தன என்று ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் 4955வது ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். கனவில் கட்டளை கூட வருகிறது. எப்படி கட்டளை வரும்னு கேட்டால், இப்போ நம்ம ஹஜ்ஜி பெருநாளில் குர்பானி கொடுக்குறோம், எல்லாருக்கும் தெரியும். இந்த குர்பானியுடைய பேசிக் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளையை இறைவனுக்காக அறுத்து பலியிடுவதற்காக தயாராகிறார்கள். அவங்க மகனு அதுக்கு உடன்படுகிறாரு. அறுக்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், ஒரு ஆட்டை அனுப்பி, வேணாம், நீ குழந்தையா இருக்க வேண்டியதில்லை, உன்னுடைய தியாகத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் என்று அல்லாஹ் வந்து அது ஒரு ஆட்டை அனுப்புகிறான். அந்த ஆட்டை அவங்க அறுத்த அடிப்படையில் நாமளும் என்ன செய்கிறோம், அந்த தியாகம் பண்ணுற விதமாக குர்பானி கொடுத்து வருகிறோம். இந்த கட்டளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி வந்தது? அவங்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டு உன் பிள்ளையை கொண்டே அருன்னு உத்தரவு போட்டாரான்னு அப்படி போடலை. எப்படி அந்த கட்டளை வருகிறது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க மகன்கிட்ட பேசின ஒரு உரையாடலை
37வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தில் இருந்து அல்லாஹ் சொல்றான். 102 103 வரிசையா வருது. அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா மகன்கிட்ட சொல்கிறாங்க, யா புனைய, அருமை மகனே. அதாவது அறுப்பதற்காக வேண்டி புள்ளை அழைச்சிக்கிட்டு போக போகிறார் இல்லையா, அந்த டைமில் என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன்கிட்ட போய் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? யா புனைய, அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி, கனவுல நான் பார்த்தேன், அன்னி அது பகுக்க, உன்னை நான் அறுத்து பலியிடுவது போல கனவில் நான் கண்டேன், பொந்தூர் மாதா தரா, உன் அபிப்பிராயம் என்னன்னு நீ சொல்லு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன்கிட்ட கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? அல்லாஹ் நேரடியாக என்னிடத்தில் பேசி உத்தரவு போட்டான் என்று அவங்க சொல்லவே இல்லை. அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போன்ற வானவர்கள் உங்கள் பிள்ளையை அறுத்து பலியிடுங்க என்று கட்டளை வந்தது என்றும் அவங்க சொல்லவில்லை. மகனிடத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், இன்னி அராஃபில் மனாமி, கனவுல தான் நான் பார்க்கிறேன், அன்னி அது பகுக்க, உன்னை அறுக்கிற மாதிரி நான் கனவு காணுகிறேன். இந்த கனவின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அறுக்க சொல்லி எனக்கு உத்தரவு போடுறான்னு நான் புரிந்து கொள்கிறேன். நீ என்ன கருதுகிறாய், பொந்தூர் மாதா தரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, வாப்பாட்ட தகப்பனார்ட்ட சொல்கிறாங்க, யா அபத்தி ஃபஅல் மா தூமர், தந்தையே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் செய்யுங்கள். கட்டளையை இடலை, கட்டளைங்கிறாரு. கனவுல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்களே தவிர அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ்விடமிருந்து என்ன செய்யலை, வாய்மொழியாக உத்தரவு எதுவும் வரவில்லை. அப்படி வராமல் இருந்தும் கூட மகன்கிட்ட கேட்டவுடனே, மகன் நபி தானே, மகன் என்ன சொல்றாரு, யா ஆபத்தி, என் தந்தையே, இஃப் அல் மாத்து உமர், உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் செய்யுங்கள். அப்போ கட்டளைன்னு விளைக்கிறாங்க. கனவில் தான் ஒரு காட்சி வருகிற, அறுக்கிற மாதிரி ஒரு காட்சியை காட்டுகிறான். அது எதுக்கு அல்லாஹ் காட்டுறான்னு நபிக்கு புரிகிறது. இதன் மூலமாக அல்லாஹ் இதை செய்யின்னு நம்மள்கிட்ட சொல்கிறான், இதை செய்யுமாறு நமக்கு உத்தரவு போடுகிறான். அவரும் புரிந்து கொள்கிறாரு, அவங்களுடைய மகனும் புரிந்து கொள்கிறார். ச தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக நீங்கள் பார்ப்பீர்கள், நான் பதற மாட்டேன், தாராளமாக என்னை நீங்கள் அறுத்து பலியிட்டுக்கலாம், உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக 37வது அத்தியாயத்தில் 102 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கடைசியாக அந்த அறுக்கிற அளவுக்கு எல்லாம் அவங்கள கீழே தள்ளி கத்தியை வச்சு அறுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், நிறுத்திட்டானா. நிறுத்திட்டு அல்லாஹ் சொல்கிறான், யா இப்ராஹிம் கஸ்ஸத்தக்தர் உயா, நீ கண்ட கனவை மெய்யாக்கி விட்டாய், உண்மைப்படுத்தி விட்டாய். இன்னா கதாலிக்க நஜிஸில் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் நம்ம கூலி கொடுப்போம் என்று அல்லாஹுவும் அந்த கனவு என்னுடைய கட்டளை தான் ஒத்துக்கிறான். 37வது சூறாவில் 105வது வசனத்தில் இது இருக்கிறது. அப்போ நபிமார்களுக்கு அல்லாஹ் கனவின் மூலமாக சிலதை காட்டினால் அது ஒரு கட்டளையாகவே இருக்கும். அது அல்லாஹ் செய்ய சொல்வதை கனவுலையும் காட்டுவான். இந்த மாதிரியான பாதுகாப்பு நபிமார்களுடைய கனவுகளுக்கு இருக்கிறது. நபிமார்கள் கனவில் அல்லாஹ் காட்டுவதை என்ன செய்தான, நபிமார்கள் கனவுல வரமாட்டான். அப்போ நபிமார்களுடைய கனவுல அல்லாஹ் எதையாவது காட்டி அதை அவர்கள் செய்வார்களேயானால் அதை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்கள் கனவில் வருவதை செய்ய முடியுமா? இது நபிக்கு ஆதாரம் கிடைத்து விட்டது. நபிமார்களுடைய கனவுகள் வஹி என்பதற்கு ஆதாரம் இப்போ இருக்கிற இந்த 37வது சூறாவுலையே நீங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் ரசூலுல்லாவுக்கு வஹியடிய இந்த கனவின் மூலமாகத்தான் செய்திகள்லாம் வந்தன என்று ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நம்மெல்லாம் பார்க்குற கனவுலாம் என்ன, கனவுல வந்துச்சுன்னா அது நிஜமா, கனவுல நம்ம பார்க்குற காட்சியெல்லாம் உண்மையா, அதை அமுல்படுத்தணுமா, கனவின் மூலமாக சட்டம் வருமா, இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், தெளிவு அடைந்து கொள்ள வேண்டும். முதலாவது தெளிவு எப்படி அடையணும்னு கேட்டால், இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. என்ன அடிப்படையான விஷயம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்திலேயே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்டா, இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டான். அந்த இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் போதே கடைசி ஹஜ்ஜில் ஒரு வசனத்தை அருளுகிறான். அந்த வசனம் என்ன சொல்கிறது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக ஆக்கிவிட்டேன். அப்போ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருட்கொடைகளை உங்களுக்கு பரிபூர்ணமாக தந்துவிட்டேன். ஒரு ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் மார்க்கத்தை உங்களுக்கு வாழ்க்கை நெறியாக நான் பொருந்தி கொண்டேன்.
அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் இதை சொல்லி காட்டுகிறான். இதில் என்ன நமக்கு மெசேஜ் வைக்கிறான்? மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்திலேயே அல்லாஹ் என்னஞ்சிட்டான், மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கிட்டேன். மார்க்கத்தை பூர்த்தியாக்கிட்டேன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய காலத்துக்கு பிறகு மார்க்கத்தில் எந்த சட்டமும் அல்லாஹ்விடமிருந்து வராது. இதை மட்டும் விளங்கினா அந்த கனவை எப்படி எடுத்துக்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்ல நினைத்தானேயானால் இனிமேலெல்லாம் சொல்ல மாட்டான். அவன் எதையெல்லாம் நமக்கு சொல்ல நினைத்தானோ அதை சொல்லி முடித்து விட்டான். இனிமேல் சொல்வதற்கு எதையும் மிச்சமாக அல்லாஹ் வைத்திருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்திலேயே மார்க்கத்தை நான் முழுமையாக ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ மார்க்கம் முழுமையாச்சுன்னு சொன்னால் கனவுல வந்துக்கிட்டு அதை செய்ய இதை செய்யன்னு எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு கட்டளையாக எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் தான் சொல்லிவிட்டானே. எதையெல்லாம் அவன் நம்ம செய்யணும்னு விரும்புகிறானோ அதையெல்லாம் குர்ஆன் என்ற வேதத்தின் வழியாக சொல்லிவிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல் வடிவத்தின் மூலமாகவும் நமக்கு சொல்லி முழுமையாக்கி பரிபூர்ணமாக்கி தந்து விட்டான். அப்போ அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையாக்கி தந்துட்டான்னு விளங்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கனவுல என்னத்தையே நீங்கள் பார்க்கணும். சைத்தான் நான் தான் அல்லான்னு கூட உங்கள்கிட்ட சொல்லுவான். அல்லாவே என்கிட்ட சொல்லிட்டான்னு நீ செய்ய முடியுமா? இல்லை கனவுல வந்துக்கிட்டு இனிமே 5 வக்து தொழுகையை 4 வக்து ஆக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் கனவுல சொன்னான்டா அது சட்டம் ஆகுமா? அது ஏன் கனவுல சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னதாக கூட ஒருத்தன் சொல்லுவான், சைத்தான் சொல்லுவான். இப்ராஹிம் நபி மாதிரி தோற்றம் போட்டுக்கிட்டு ஒருத்தன் சொல்லுவான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்வதாக கூட கனவுல என்ன செய்வான், யாராவது சொல்லுவான். அப்போ நம்ம என்ன வழங்கணும்? அது எப்படி இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இப்படி இருக்க முடியாத? அல்லாஹ் தான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டானே. கனவுல மார்க்கம் வர்றதா இருந்தால் ரசூல் என்னத்துக்குங்க? ஒரு அடி உதை இல்லாமல் இந்த மார்க்கத்தை எல்லாருக்கும் கனவுல எல்லாம் சொல்லிட்டு போயிருப்பான தௌஹீதைய. நபிமார்களை அனுப்பி அவங்கள பிரச்சாரம் பண்ண வச்சு அடி உதைக்கு ஆளாக்கி பல நபிமார்கள் கொல்லப்பட்டு ஊரை விட்டு விரட்டப்பட்டு இதுக்கெல்லாம் பஞ்சாயத்தே இல்லையே. எல்லார் கனவுலையும் ஒரு அல்ல ஒரே ராத்திரியில் என்ன செய்யணும்? தௌஹீத் லா இலாஹா இல்லல்லாஹ் எல்லாம் ஏற்றுக்க. கனவுல எல்லாம் சொல்லிட்டு போயிடுவானே. கனவுல சொல்வது ரொம்ப ஈஸியாகவும் போய்விடும். அப்படியே நம்ம மார்க்கத்தை கடைப்பிடிக்கக்கூடிய நிலையெல்லாம் உண்டாக்கியிருப்பானே. அப்படி ஒரு கான்செப்ட் எல்லாம் வைக்காத காரணத்தினால ஏன் வைக்கலன்னு கேட்டால் கனவை சொல்லி பொய் சொல்லிடுவாங்க. அல்லாஹ் கனவுல வருவான், ரசூலுல்லாஹ் கனவுல வருவாங்கன்னு ஒரு கான்செப்ட் இருந்தால் வந்தவனும் கனவுல வந்ததா சொல்லுவான், வராதவனும் கனவுல வந்ததா சொல்லி விட்டு அடிப்பானே. உங்கள்கிட்ட கடனை வாங்கி போடுவான், திருப்பி கேட்பீங்க. ராத்திரி கனவுல ரசூலுல்லாஹ் கொடுக்க வேணான்ட்டாங்க, அவன் அப்படியே ஆடி போயிடுவான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? ஏமாத்தலாம்ல. அல்லாஹ் கனவுல நினைஞ்சிட்டான், அவனுக்கு அந்த கடனை கொடுக்காத என்று எனக்கு சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹ் அந்த கடனை தர வேணான்னு சொல்லிவிட்டார்கள். ஒரு பொண்ணை நீங்கள் விரும்புகிறீங்க, பக்கத்து வீட்டு பொண்ணு தர மாட்டேங்கிறான். ரசூலுல்லாஹ் கனவுல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தர வேண்டும் என்று எனக்கு சொல்லிவிட்டார்கள் அப்படி சொல்லலாம்ல. அப்போ இந்த மார்க்கம் கனவுல வரும்னு சொன்னால் நாசமாக்கி போடுவாங்க. அதுக்கு தான் அல்ல அங்கே முடிச்சு வச்சுட்டான். எதுக்கு முடிச்சுன்னா, இந்த மாதிரி அவன் வசதிக்கு தகுந்தவாறு நான் கனவுல பார்த்தேன் கடவுளை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுக்கும் ஃப்ராடு பண்ணுவதற்கும் வணக்க வழிபாடுகளை புதுசாக உண்டாக்கும், பிதத்தை உண்டாக்குவான். மேராஜ் நோம்புமா, என்னடா மேராஜ் நோம்பு? அது குர்ஆனிஸ்லாம் இருக்காது, எனக்கு கனவுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல அப்படின்னு என்ன செய்வீங்க? ஒவ்வொரு பிதத்துக்கும் சொல்லலாமே. மௌலுதுலேருந்து பாத்தியாவிலேருந்து அனைத்துக்கும் என்ன செய்யலாம்? ஏன்டா சட்டி வைக்கும்போது பாத்தியா, பொட்டி வைக்கும்போது ஏன்டா பாத்தியா வரீங்கன்னு கேட்டால் அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் என்னத்துக்கு? கனவுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, வேற என்ன? அப்படிமானா இல்லையா? அப்போ கனவில் மார்க்கம் வரும்ன்றது ஒரு வாசலை திறந்தா என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு போயிடலாம். தர்கா கட்டுறதுல இருந்து கூடுலேருந்து கந்தூர்லேருந்து எல்லாத்தையும் என்ன வாங்கிடலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால் என்னத்துக்கு ஆகுறது? இது சிலையை கூட வணங்கிக்கிட்டு கனவுல எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி போடலாமே. சிலை வணங்க சொல்லி எனக்கு ஆர்டர் ரசூலுல்லாஹ்வே என்று சொல்லிட்டு போனாங்க கனவுல அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவானா இல்லையா? அதுக்கு தான் என்ன பண்ணுது, மார்க்கத்தில் பூர்த்தியாக்கிட்டேன்ட்டான்ல. இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவ்வளோ அற்புதமான வசனம் இது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு சொல்கிறாரு, உங்களுடைய குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, யூதருக்கும் வேதங்கள் இருக்கிறது, அவங்க வேதங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு வசனம் கிடையாது. அதனால உமர் ரலியல்லாஹு அவர் சொல்கிறாரு, உங்களுடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் எங்களுக்கு வந்திருக்குமையானால், எங்கள் வேதத்தில் அப்படி ஒரு வசனம் வந்திருக்குமையானால் அது இறங்கிய நாளை நாங்கள் பெருநாள் ஆக்கியிருப்போம். அவ்வளோ அற்புதமான வசனமாக உங்களுக்கு குர்ஆனில் இருக்குது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாரு. அது என்னப்பா நீனே வியந்து பாராட்டுற அந்த வசனம் எது என்று உமர் ரலியல்லாஹு கேட்கும் பொழுது, அதுதான் அல்யௌம அக்மல்து லக்கும், இந்த வசனம் தான்.
உங்கள் மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டேங்கிறானே, எங்களுக்கெல்லாம் பூர்த்தி ஆக்கலையே, உங்களுக்கு எல்லா சட்டத்தையும் தந்து பூர்த்தியாக்கி விட்டேன், முழுமையாக்கி விட்டேன்னு சொல்கிறானே, அது பெருநாளாக கொண்டாடுற அளவுக்கு ஒரு மேட்ரு, சாதாரண விஷயம் இல்லையே. அந்த வசனத்துடைய வெயிட்டு ஒரு யூதருக்கு விளங்குகிறது. அப்போ உமரில் நான் சொல்கிறாங்க, அது என்னைக்கு இறங்குனது, அது எனக்கு நானே அதுக்கு சாட்சியாக இருக்கிறேன், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா மைதானத்தில் ஒட்டகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி அந்த வசனம் இறங்கியது என்று அவங்க என்ன செய்கிறாங்க, விளக்கம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன எதுக்கு இதை சொல்கிறோம், அந்த இன்று மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் என்ற ஒரு விஷயம் நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டது என்று சொன்னால் இந்த முக்காவாசி பிதத்தை அடிபட்டு போயிடும். மார்க்கம் எல்லாமே பிதத்தெல்லாம் பிந்தி வந்ததாக தானே இருக்குது. எல்லா பிதத்துலையும் பார்த்தீங்க என்று சொன்னால் ரசூல்லா காலத்துக்கு பிந்தி வந்ததாக தான் இருக்கும். ரசூல்லா காலத்திலே மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டா பிந்தி எப்படி வரும்? அப்போவே தான் பூர்த்தி ஆக்கிட்டானே அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போதே மார்க்கத்தை நிறைவுபடி தந்து விட்டானே, நிறைவாக்கின பிறகு மறையம் இடையில ஒன்று ஒன்றா வந்து நுழையுது. இப்படி நினைத்தாலே எல்லாம் அடிபட்டு போயிடும். கனவை நம்புறதுக்கு என்ன காரணம்? கனவுல ஒரு பெரியார் மாதிரி ஒரு தோற்றத்தில் சொல்லிவிட்டால் அதை நிஜம்னு நினச்சிடுறாங்க. இன்னொன்று நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நான் உங்கள் கனவுல வர்றேன், என்னை பார்க்குறீங்க, அதில் நீங்கள் என் கனவுல வர்றீங்க, உங்களை நான் பார்க்குறேன். இப்போ கனவுல நீங்கள் என்னையை பார்த்தாலோ நான் உங்களை பார்த்தாலோ நானே வந்தேன் அர்த்தம். நான் எனக்கு தெரியணுமே. இப்போ உங்கள் கனவுல நான் ராத்திரி என்னை கனவுல பார்த்துட்டீங்க, காலையில் வந்தவனே உங்களோட கனவுல நான் வந்திருப்பேனே அப்படி நான் சொல்லுவேனா? நீங்கள் சொன்னால் தான் எனக்கே தெரியும். கனவுல நான் தான் வந்திருக்கிறேன், என்னை தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. வந்தது நானாக இருப்பேனே, ஆனால் நானில் உங்கள்கிட்ட சொல்லணும், என்னப்பா நேற்று கனவுல வந்தனே அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? நீங்கள் ஏட்டு சொல்றீங்க, ராத்திரி உங்களை கனவுல பார்த்தேன் அப்படின்னா நான் வர்றேன்னு அர்த்தம். கனவுல நீங்கள் யார் வந்ததா நீங்கள் பார்த்தாலும் சரிதான், அவர் வரலை. நீங்கள் உலகத்தில் எத்தனை பேரை கனவுல பார்த்துருக்குறீங்க, அவனா வர்றான், அவன் வரல. வந்த ஒரு நாளைக்கு 7 பேர் கனவுல பார்ப்பான், அதுக்கு என்ன பண்ணுறது? என்னை 7 பேர் கனவுல பார்த்தா 7 இடத்துக்கு நான் போக முடியுமா? அப்போ கனவில் நம்ம ஒன்றை பார்க்கிறோம் என்று சொன்னால் நமக்கு அப்படி எடுத்து அல்லாஹ் காட்டுகிறான் அர்த்தமே தவிர நானே வர்றேன்னு அர்த்தமாகுமா? யாரே உங்கள்கிட்ட கனவுல வரட்டும், வந்தாருன்னு அவரே வர்றாருன்னு அர்த்தமாகுமா? அது ஆகாது. கனவுல நம்ம எதை நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அது பல விதமாக என்ன செய்யும், நம்ம கனவுகள் தென்படும். அப்போ கனவில் வந்தார் என்பதை ஒரு ஆதாரமாக வைத்துக்கொண்டு ஒரு சமுதாயம் நாசமாகி கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். கனவை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை விளங்கிக்கிறங்க. லம் எபுக்க மினன் நுபுவத்தி இல்லல் முபஷிராத். நுபுவத்து என்று சொன்னால் நபித்துவம், நபி அதாவது இறை தூதுத்துவம். அந்த தூதுத்துவத்தில் இருந்து முபஷிராத் என்ற நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயங்களை தவிர வேறு எதுவும் மிச்சமாக இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நபியா வந்திருக்கிறேன். நபிண்டா என்ன? அல்லாஹ்ட்டேருந்து செய்தியை வாங்கி உங்களுக்கு தருவது தான் நபியுடைய வேலை. இந்த நபினால அதான் அர்த்தம். நபின்னு சொன்னால் செய்தி அல்லாஹ்ட்டேருந்து வரும், அதை வாங்குறது மக்களுக்கு கொடுக்குறது. அல்லாஹ்ட்ட வாங்கி மக்களுக்கு கொடுக்குற வேலைக்கு பேர் தான் நுபுவத்துன்னு பேர். நபித்துவம்க்கு அர்த்தமே என்ன? அல்லாஹ்விடம் இருந்து மக்கள்கிட்ட செய்தி கொடுக்குற ஒரு விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் அது முடிந்து விட்டது. ஏன் ரசூலுல்லாஹ் கடைசி நபி தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக இருக்கிற காரணத்தினால அவங்க என்னைக்கு வந்தாங்களோ அதோட நபித்துவம் என்பது முழுமையாக அடைந்து விட்டது. ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் மிச்சமாக இருக்கிறது. அது என்ன மிச்சமானது? நற்செய்தி சொல்லக்கூடியவர்கள் செய்தியே விஷயங்கள் மிச்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஒமல் முபஷிராத், நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்றால் என்ன என்று கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அர் ருயா சாலிஹா, நல்ல கனவுகள். நுபுவத்தில் இருந்து எல்லாம் முடிந்து விட்டது. இறைவனிலிருந்து செய்தி வரக்கூடிய வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. இறைவனிடமிருந்து மனிதனுக்கு ஒரு செய்தியும் வரவே வராது. நான் வருவதோடு எல்லாம் என்னஞ்சிருச்சு, ஃபினிஷ் ஆகிவிட்டது. ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் மாத்திரம் மிச்சமாக இருக்கிறது. நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயம்டா என்னன்னு சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அது அர்-ருயா சாலிஹா, நல்ல கனவுகள்ங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்ட்டேருந்து செய்திகள் வரும் கனவுல. அது என்ன செய்திகளாக இருக்கும் என்றால் இபாதத்து குறித்த செய்திகளாக இருக்காது. சட்டத்திட்டங்களை பற்றிய செய்தி, அதெல்லாம் நபி செய்கிற வேலை, இது ஹலாலு இது ஹராமு அது விஷயங்கள் வராது. இதை இதை செய்யாத அதெல்லாம் வராது. நற்செய்தின்னா என்ன அர்த்தம்? ஒருவனுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் என்பதை முன்கூட்டியே சொல்வது. நீ பணக்காரனை போவே, இதில் மார்க்கம் ஏதாவது இருக்கா? ஆனால் ஒரு நற்செய்தி இருக்கிறது. இல்லை என்ன இருக்குது? ஒரு கனவுல உங்களை பார்த்து நீ கோடீஸ்வரனா போவே, கனவின் மூலமாக சொல்லப்படுதுன்னு வைங்க, இது சொல்லலாம். அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னால்
ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை கிடைப்பதற்கு முன்னாடியே கனவின் வழியாக முன்கூட்டி சொல்லுவான். அது அல்லாஹ் இழுத்து பூட்டவில்லை. எதை இழுத்து பூட்டிட்டான்? ஹலால் ஹராம சொல்வதை இழுத்து பூட்டி விட்டான். இபாதத்துகள் எப்படி செய்யணும்னு சொல்லித் தருவதை அல்லாஹ் இழுத்து சீல் வச்சு முத்திரையிட்டு விட்டான். எந்த ஒரு ஆர்டரும் அல்லாஹ்விடமிருந்து வராது. நற்செய்தி என்பதில் ஆர்டர்லாம் இருக்காது. நீங்கள் கல்யாணம் பண்ணி 5 வருஷமா பிள்ளை இல்லாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு பிள்ளைய தர நினைக்கிறான். அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு என்ன செய்வான்? உங்கள் கனவுல வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்கிற ஒரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுவான். இதில் ஏதாவது மார்க்கம் இருக்கா? உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு செய்தியை முன்னாடி சொல்வதில் ஒரு நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதே தவிர இதில் சட்டத்திட்டம் ஏதாவது இருக்குதா? கிடையாது. அப்போ ஏழையாக இருக்கிறவன் பணக்காரனாக போகிறது, பதவி இல்லாதவனுக்கு பதவி கிடைக்கிறது, புள்ளை இல்லாதவனுக்கு புள்ள கிடைக்கிறது, நோய்வாய்ப்பட்டவனுக்கு ஆரோக்கியம் கிடைப்பது, இப்படியான பல விஷயங்கள். அல்ல கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறது, கல்யாணம் இல்லாத ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கனவின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்வான்? எடுத்து காட்டுவான். இதுதான் மார்க்கத்தில் இருக்கிறது. மார்க்கத்தில் என்ன இருக்குது? சட்டங்கள் கிடையாது. கபுரை கட்டு, இது சட்டம். எனக்காக தர்கா கட்டுனா இது என்னது? ரூல், ஆர்டர். இது வராது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் வழி அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டான் அல்லாஹ். அப்போ ஒரு ஆள் கனவுல வந்து எனக்கு தர்கா கட்டுன்னு சொன்னாரே, ஆனால் அப்போ நுபுவத்து மேற்றாவில் ஆகி போயிடுது. அதை பூட்டிட்டான் அல்லாஹ் தான். நுபுவத்தின் வழியாக வரக்கூடிய இறைவனிடமிருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே முடிவுக்கு வந்து விட்டன. நற்செய்தி சொல்லக்கூடியவைகள் மாத்திரம்தான் மிச்சமாக இருக்கின்றன. இது வந்து புகாரியில் 6990 ஹதீஸில் இருக்கிறது. இன்னொரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்-ருயல் ஹஸனத்து மினர் ரஜுலி சாலிஹ், நல்ல மனிதன் காணக்கூடிய நல்ல கனவுகள் இருக்குது, அது ஜுஸுன் மின் சித்தத்தின் வ அர்பஈன ஜுஸஅம் மின் நுபுவா, இறை தூதுத்துவ செய்திகளிலிருந்து 46இல் ஒரு பங்காகும். அல்லாஹ்விடமிருந்து வர்ற செய்தியை 46 வகையாக பிரித்தா ஒரு வகையாகும். ஒரு வகையாக அது சேர்த்துக்கொள்ளலாம், கனவை மட்டும். அந்த ஒரு வகை என்னென்னா நற்செய்திங்கிற வகை தான். அல்லாட்டிருந்து வரக்கூடிய வகை இருக்க பல விதங்களில் இருக்கிறது. மறுமையை பயங்காட்ட வகையில் இருக்கும், வரலாறுகள் இருக்கும், சட்டத்திட்டங்கள் இருக்கும், இபாதத்துகள் இருக்கும், ஹலால் ஹராம்கள் இருக்கும், அரசியல் இருக்கும், இப்படி எல்லாத்தையும் 45 பிரித்து போட்டு ஒன்றே 46 பங்காக வகையை பிரித்து போடலாம். அந்த 45 கிடையாது, ஒன்றே மட்டும் மிச்சமாக இருக்கிறது. 46இல் ஒரு மடங்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த ஒரு மடங்கு என்ன என்பதை அந்த அதாவது நற்செய்தி சொல்லக்கூடியவைகள் ரசூலுல்லாஹ் விளக்குனாங்கல்ல, அதன் மூலம் தெளிவுபடுத்திடுறாங்க. அப்போ 46 பங்கில் ஒரு பங்குன்னு சொன்ன இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 6983, 6987, 6988, 6989, 6994 இந்த ஹதீஸுகளில் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இதில் என்ன விளங்குறோம்? அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தி ஒரு மூமினுக்கு வரும். அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான்? நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க இருக்குமே, ஆனால் ஒரு சிக்கல்லேருந்து நம்ம விடுவிக்கப்படுவோம், ஒரு சிரமத்திலேருந்து நம்ம தப்பிக்க வைக்கப்படுவோம், ஒரு கஷ்டத்திலேருந்து நம்மளை காப்பாற்றப்படுவோம், அப்படி நம்ம ஒரு செல்வ செழிப்பில் நம்ம நல்லா வாழ போகிறோம். இது மாதிரி ஏதாவது அல்லாஹ் நமக்கு சொல்ல விரும்பினால் சிலருக்கு கனவின் வழியாக சொல்வானே தவிர சட்டங்கள் வரவே, இதை நல்லா விளங்கிக்கணும், சட்டம் வரவே வராது. சரி, கனவுல காண்றது எல்லாமே கரெக்டா? அப்படியும் கிடையாது. கனவை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்-ருயா ஸலாசுன், கனவுகள் 3 வகையில் இருக்கிறது. கனவுங்கிறது 3 வகையான கனவுகள் இருக்கின்றன. ஒரு கனவு என்னன்னு கேட்டால் ஹதீசுன் நஃப்ஸு, அதாவது பிரேமை, அதாவது அவனுடைய மனசில் என்னத்தையும் நினச்சிக்கிட்டு இருந்து அதே மாதிரி வரும்ல, அது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து தஹ்வீபு ஷைத்தான், ஷைத்தான் நம்மளை அச்சுறுத்துவது, 2 வகை. 3வது புஷ்ரா மினல்லா, அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய நற்செய்தி. நம்ம காணுகிற கனவு 3 வகையாக இருக்கும். ஒன்று நினச்சிக்கிட்டே படுத்தோண்டு வைங்க, இப்போ விசா வந்துருச்சு, வெளிநாட்டிலேருந்து விசா வந்துருச்சு, உங்களுக்கு அடுத்த வாரம் பிரயாணம் பண்ணுறேன்னு படுத்துட்டேன்னு வைங்களேன், அப்படியே ஃப்ளைட்டில் ஏறுற மாதிரியும் பயணம் போகிற மாதிரியும் ஏர்போர்ட்டில் இறங்குற மாதிரிலாம் தோணும். இது கனவு கிடையாது. ஏன்? நீங்கள் அது நினச்சிக்கிட்டே இருக்கிறது அது வருது. நீங்கள் வந்து எப்போ விசா வந்து விட்டதோ அப்போ உங்களுடைய எண்ணம்லாம் என்னவா இருக்கும்? பயணத்தை பற்றியே இருக்குமா? அப்போ அதே மாதிரியான ஒரு காட்சிகளாகவே உங்களுக்கு தோணும். அப்போ நீங்கள் எதில் ஈடுபட்டுருக்கீங்களோ அதுவே வந்துச்சுன்னு சொன்னால் அது கனவு கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமே என்ன செய்து வருதுன்னு வைங்க,
அதே மாதிரி வந்து நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வீட்டுக்கு வர போகிறீங்கன்னு வைங்க, அடுத்த வாரம் பிரயாணம்னவுடனே வீட்டுக்கு வர்ற மாதிரியும் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் மாதிரி அப்படியே உங்களுக்கு தென்படும். இதெல்லாம் என்னது, இது கனவா, இது ஒரு மேட்ரா, இது தெரிஞ்சு கிடக்குதா, இது புஷ் நற்செய்தியா, இது உனக்கு அது ஆல்ரெடி தெரியுமே, இது அல்லாஹ் சொல்லாமல உனக்கு என்ன செய்யும், எப்போ விசா லீவு எடுத்துட்டியோ டிக்கெட் எடுத்துவிட்டியோ ஊருக்கு போகிற உனக்கு தெரியும், பொண்டாட்டி பார்க்க போகிற, இதெல்லாம் நற்செய்தியே கிடையாது. எதிர்காலத்தில் நடக்கிற விஷயமா இருந்தாலும் இது நற்செய்தி கிடையாதுங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறது யாரும் நற்செய்திமாங்களா? உங்கள் மனைவிக்கு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து நாளைக்கு டெலிவரி ஆக போகுதுங்கிறாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, நற்செய்தி சொல்கிறேன்னு சொல்ல முடியுமா? அதான் எனக்கு தெரியுமாடா, நான் தான் ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு வந்து சொல்லல இல்லையா? தெரிஞ்சதை சொன்னால் நற்செய்தி கிடையாது. நற்செய்திங்கிற என்னவா இருக்கணும், நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கொண்டாந்து சொன்னா தான் அது நற்செய்தியை தவிர, நமக்கே தெரிஞ்சு நீங்கள் ஒரு கோடி ரூபா உங்களுக்கு பணம் கிடைச்சி போச்சு, ஒருத்தன் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு கோடி ரூபா கிடைக்கும்ன்றா அது கிடைச்சிருச்சே மரணம் நீ சொல்கிறேன்னு கேட்பமா இல்லையா? அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய நற்செய்தி என்பது எப்படி இருக்கும்னு கேட்டால், இந்த மாதிரி மனசில் நம்ம நினச்சிலாம் பார்த்துருக்க மாட்டோம், இதெல்லாம் வரும்னே நினச்சே பார்க்க மாட்டோம். நம்ம பாட்டுக்கு சாதாரணமாக படுத்து தூங்கியிருப்போம், என்ன செய்யும், அது கனவுல வந்து நமக்கு ஏதாவது அல்லாஹ் தர நினைச்சான்னு சொன்னால் அது மாதிரி அல்லாஹ் வந்து காட்டுவான். அப்போ 3 வகையாக ரசூலுல்லாஹ் பிரிக்கிறாங்க கனவுகள். ஆனால் இதில் 3ல் எது வரல, சட்டத்திட்டங்கள் வரல. 3 விஷயம் என்னன்னு கேட்டால், ஒன்று வந்து மனப்பிரமையாக இருக்கும். மனப்பிரமைன்னு அர்த்தம், நாம் எதில் வந்து ஈடுபாட்டோட எதை நினைத்து கொண்டு அடி மனசில் ஆள் மனசில் எதை பற்றி அசை போட்டு கொண்டு இருக்கிறோமோ அது தூங்கின பிறகு என்ன செய்யும்னு கேட்டால் அது ரெக்க கட்டி பறக்கும். நம்ம என்ன மாதிரிலாம் நினைக்கிறோமோ என்ன செய்யும், அதுக்கு ஒரு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு ஒரு மாதிரியான காட்சிகளாக நமக்கு தென்படும். அது கனவு என்று நினைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுக்கு ஒரு வெயிட் கொடுத்துடக்கூடாது. இன்னொரு வகை என்ன, ஷைத்தான் நம்மளை பயங்காட்டுற மாதிரி என்ன செய்யும், ஒருத்தன் கொள்ற வர்ற மாதிரி, துப்பாக்கியில் சுட வர்ற மாதிரி, இப்படி பல மாதிரி தூக்கி உங்களை வந்து பயங்காட்டுற மாதிரி, பயந்துக்கிட்டு முழிக்கிறோமா இல்லையா? சில கனவுகளை பார்த்துட்டு படப்பில் என்ன செய்வோம், நம்ம எந்திரிச்சு உட்காந்துட்டு இப்படி இதை தடுமாறுவோம். இது என்ன வேலை, என்ன ஷைத்தான் வந்து பயங்காட்டுறான். இது வந்து அந்த வஹீடைய அமைப்பில் சேராது. பயங்காட்டுற மாதிரி ஒரு கனவு கண்டீங்கன்னு வைங்க, அது எதில் வராது, அல்லாவிடமிருந்து வர்ற நற்செய்தியில் அடங்காது. நற்செய்தினாலேய அந்த சொல்லுலே என்ன விளங்குறது, பயம் இருக்காது, இந்த சந்தோஷம் தான் இருக்கணும். நற்செய்தி கேட்டு யாராவது நடுங்குவானா, நற்செய்தி கேட்டு எவனா பயப்படுவானா? இந்த 3 கனவுக்கு எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டால், ஒரு கனவை பார்த்தவொடனே உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தி அதில் அடங்கி இருக்கும் ஒன்று, அல்லது உனக்கு பயம் வரக்கூடிய ஒன்று அடங்கி இருக்கும், 2வது ஷைத்தானுடைய வேலை. இன்னொன்று வந்து பயமும் இருக்காது, நற்செய்தியாகவும் இருக்காது, ஆனால் அவனை என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது தென்படும். நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறியோ அது மாதிரியா கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது வந்து புகாரியில் 7017வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இது மாதிரியும் என்ன இருக்கிறது, கனவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கனவுகளை கண்டுவிட்டால் நம்ம என்ன செய்வது போது விளங்கிக்கிறங்க. இந்த கனவுகளை கண்டவுடனே என்ன செய்யக்கூடாது, இதான் 3 விளங்கிக்கிட்டீங்களா, இந்த 3 மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கனவுல எவனும் தரகா கட்ட மாட்டான். ஏன், ஒருத்தர் கனவுல உங்களுக்கு வர்றாரு, நான் தான் அப்துல் கார் ஜீலானிங்கிறாரு, அல்ல நான் தான் அஜ்மீர் ஹாஜாங்கிறாரு, நான் தான் ஏர்வாடி இப்ராஹிம் ஷாங்கிறார். கனவுல ஒரு கனவு பார்க்குறீங்க, ஒரு ஆள் தலைப்பாக்கல பச்சை தலைப்பா தானே இப்படி ட்ரேட் மார்க்கு, பச்சை தலைப்பா கட்டிட்டு என்ன செய்கிறாரு, அவர் வந்து உங்கள் கனவுல வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து நீ வந்து தங்க தேர் செஞ்சு கொடு, தங்கத்திலேயே சந்தன கொடு செஞ்சு கொடுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. நீங்கள் என்ன செய்யணும், இது வந்து 3ல் வரலையே, நற்செய்தியில் என்ன இருக்குது, நற்செய்தி சட்டமாவில் இருக்குது, என்னமோ செய்ய சொல்கிறதால ஆர்டர் பண்ணுறாரு, செய்ய சொல்கிற விஷயம்லாம் வராத, செய்ய சொல்கிறத குரானில் போய் தேடி பார்க்கணும். ஒன்றை செய்யணுமா வேணாமான்னு குரானில் தான் போய் பார்க்கணும், ஒன்றை செய்யணுமா வேணாமான்னு ஹதீஸில் தான் பார்க்கணும். கனவுல எப்படி பார்க்குறது? அப்போ இது என்னமோ இது ஷைத்தான் வேலை, இது நற்செய்தியாகவும் கிடையாது, இது ஷைத்தான் வந்து நம்மளை என்ன செய்யறான், அதுவும் ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்கல்ல, ஷைத்தான் இந்த மாதிரி பயங்காட்டுவான், அந்த மாதிரி அவனுடைய கைங்கரியமெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். எந்த காரணத்தினாலையும் கனவில் கட்டளை வருகிறது என்று சொன்னால் அது நபிமார்களை தவிர யாருக்கும் வரவே வராது. நபிமார்களுக்கு கட்டளை வந்தால் அவங்க மக்களுக்கு சொல்லிவிடுவார்கள், மக்களுக்குரிய கட்டளையை மாறிக்கிறோம். அவங்க வெரிஃபை பண்ணி இது அல்லாட்டிருந்து வர்றதை வித்தியாசப்படுத்தி அறியக்கூடிய ஆற்றலை வந்து நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். வேறு யாருக்கும் அந்த மாதிரியான ஒரு கட்டளை வராதுன்னு நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ பலவிதமான கனவு காணும்போது நம்ம என்னென்று அதை எடுத்துக்கொள்வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு வழிகாட்டுறாங்க. எப்படி வழிகாட்டுறாங்கன்னா, இதாரா அகதுக்கும் மா யுஹிப்பு, ஒருவர் வந்து அவருக்கு விருப்பமான ஒரு கனவை காண்றார், அதாவது பிரேமையும் கிடையாது, 3 வகை இருக்குல்ல, 3ல் இந்த 2 வகை இல்லை, இந்த ஒரு வகை நற்செய்தி சம்பந்தப்பட்ட ஒரு கனவு,
அவர் விருப்பமான ஒரு கனவை கண்டாரையானால் ஃபலாயு ஹத்திஸ் பிஹி, அதை அவர் சொல்லக்கூடாது. இல்லாம யுஹிப்பு, அவர் விரும்பக்கூடியவரை தவிர வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆள்கிட்ட ஒரு பொண்டாட்டி கனவு கண்டா புருஷன்ட்ட சொல்லலாம், புருஷன் கனவு கண்டா பொண்டாட்ட சொல்லலாம், பாப்பாட்ட சொல்லலாம், அம்மாட்ட சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு கனவு, நல்ல கனவு, சந்தோஷமான ஒரு கனவு கண்டோன்னு வைங்க. ஏன் இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவன் வேற எவன்ட்டே போய் சொன்னேன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு வியாக்கியானம்னு நினைத்தியா சொல்லி உங்கள் நிம்மதியை கெடுத்து அதுக்கு பரிகாரம் பண்ணுன்னு சொல்லி நாசமாக்கி விட்ருவாங்க. எவன்ட்டையாவது போய் கனவு போய் கோட்டையன்னு வைங்களேன், கனவுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு ஒரு கூட்டம் காணா இல்லையா? நம்ம சொந்தக்காரங்க அப்படி செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நல்லபடியாக இருக்கும். பொண்டாட்டி என்ன சொல்லுவா, இதுக்கு ஏங்க போட்டு ஆழ்த்திக்கிறியால, நல்லா தான் ஆக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லுவா. புருஷன் என்ன செய்வான், அதே மாதிரி சொல்லுவான். தகப்பனார் என்ன செய்வாங்க, அதே மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கனவுகளை பார்த்த பிறகு கண்டவங்கள்ட்ட போய் நீ சொல்லக்கூடாது. நல்ல கனவை, நல்ல கனவாக இருந்தால் எப்படி பிரிக்கணும், வேண்டிய ஆள்கள்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். நல்ல கனவுன்னா உங்களுக்கே தெரியும், மன நிறைவான ஒரு சந்தோஷமான ஒரு கனவு உங்களுக்கு வருகிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதை பற்றி ஒரு ரொம்ப நெருக்கமான ரொம்ப விருப்பமான ஆள்கிட்ட தான் சொல்லணும். ஒய்தார ஆமா எக்கரகு, நமக்கு அந்த கனவை பார்த்தாலே பிடிக்கல, பயமாக இருக்குது, என்னடா இப்படி கனவு கண்டமே, அந்த மாதிரி ஒரு கனவு உங்களுக்கு வறுமையானால் ஃபல்யத் அவ்வது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, உடனே அல்லாஹ்விடத்தில் அந்த கனவு கண்டு எப்போ எந்திரிக்கணுமோ எந்திரிச்சவனு என்ன செய்யணும்னு கேட்டால், இறைவா இதன் கேடுகளில் இருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லிவிடும். வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நல்ல கனவு கண்டீங்கன்னா நெருக்கமான ஆள்கிட்ட சொல்கிறதா சொல்லிக்கிறங்க. கெட்ட கனவுண்டா என்ன, நமக்கே வெறுப்பாக இருக்கானா கெட்ட கனவுங்கிறது. கெட்ட கனவுக்கு அர்த்தம் என்ன, எவனோ உங்களை காட்சி கொள்கிற மாதிரி, தூக்குதல் போடுற மாதிரி ஏதோ ஒரு கனவு மாதிரி கண்டியன்னு வைங்க. இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமாக இருக்குமா, இது உங்களை தூக்கு மேடையில் ஏற்றுற மாதிரி ஒரு கனவு கண்டால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், இருக்காது, இது வெறுப்பாக இருக்கும். இது மாதிரியான ஒரு கனவு உங்களுக்கு கண்டீர்களே ஆனால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், ஃபல்யத் அவ்வது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, அதனுடைய தீங்கில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். ஒன்று, ஒமின் ஷர்ரி ஷைத்தான், ஷைத்தானின் தீங்கில் இருந்தும் பாதுகாப்பு தேடணும். கனவு கண்டு முடிச்ச உடனே இறைவா இதன் தீங்கிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக, இறைவா ஷைத்தானின் தீங்கிலிருந்து என்னை ரெண்டு விஷயம் சொல்லணும். இந்த மாதிரி கெட்ட கனவு கண்டீங்கன்னா, அல்ல இந்த கனவினால் வரக்கூடிய தீங்கிலிருந்து என்னை காப்பாற்று, ஷைத்தானால் வரக்கூடிய தீங்கை விட்டு காப்பாற்று என்று சொல்லி ஒல் எத்ஃபுல் சலாசன் 3 தடவை துப்பி விடுங்க. தூன்னு என்ன செய்யணும், துப்பி விட வேண்டும். இது இடது பக்கமாக துப்பணும்னு இன்னொரு இடத்துல இன்னொரு அறிவிப்புல வருது. இந்த 3ஐயும் செஞ்சுட்டு ஒலாயு ஹத்திஸ் பிஹா அஹதன், ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது, பொண்டாட்டி உள்பட சொல்லக்கூடாது, புருஷன் உள்பட சொல்ல. கெட்ட கனவை, நல்ல கனவை, சந்தோஷமான கனவைத்தான் யார்கிட்ட சொல்லணும், எல்லாத்தையும் பரப்பிடாம நெருக்கமான ஆள்கிட்ட சொல்லணும். பயம் வர்ற கனவுண்டு வந்துச்சுன்னு வைங்க, தாயிட்டையும் சொல்லாதீங்க, தாய் பிள்ளைகிட்டையும் சொல்லாதீங்க, அந்த உங்களுக்குள்ள வச்சுக்கிறங்க. ரசூலுல்லாஹ் எப்படி காட்டு தர்றாங்க, நீங்கள் ஒரு கனவு காண்றீங்க, பயங்கரமாக இருக்கு, உங்களுக்கு அதை தாங்க முடியல, நீங்கள் செத்து போகிற மாதிரியோ, புள்ள செத்து போகிற மாதிரியோ, இப்படி உங்கள் சொத்துக்கள்லாம் எரிஞ்சு நாசமாக வர மாதிரியோ, தீப்பிடிச்சி எரியிற மாதிரியோ, நீங்கள் பிச்சைக்காரனா திருவோடு எடுத்துக்கிட்டு வேந்து வீடா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி ஏதோ ஒன்று காண்றீன்னு வைங்க. இது கண்டிங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், அரபியில் சொன்ன அவசியம் கிடையாது. இறைவா இதனுடைய தீங்கிலிருந்து என்னை காப்பாற்று ஒரு வாசகம், இறைவா ஷைத்தானின் தீங்கிலிருந்து என்னை காப்பாற்று என்று சொல்லிவிட்டு தூணு 3 தடவை இடது பக்கமாக துப்பி விட வேண்டும். 4வது எவருக்கும் சொல்லக்கூடாது, நெருக்கமானவங்க நெருக்கம் இல்லாதவங்க கணக்கெல்லாம் இல்லை. கெட்ட கனவுன்னு சொல்லவே கூடாது. உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே போட்டு செஞ்சிடணும். இப்படி செஞ்சு விட்டால் ஃபைன்னஹா லா தலுர்ஹு, அதனால் ஒரு கேடும் வரவே வராது. அவன் பயப்படுற, நீ ஏன் சொல்ல போற, நீ அடுத்த ஆட சொன்னீங்கன்னா வராத கேடு வர்ற மாதிரி ஆக்கி பயங்காட்டி உன்னை மெண்டலாக்கி விட்டுருவாங்க. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இந்த 3 மட்டும் செஞ்சாயானால் ஃபைன்னஹா லா தலுர்ஹு, அந்த கனவினால் எந்த விதமான கேடும் உனக்கு ஏற்படவே செய்யாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 7044வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், புகாரியில் 3292 இருக்கிறது, அர்ருய சாலிஹத்து மினல்லாஹ், நல்ல கனவு அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது. உல் ஹுல்மு மின ஷைத்தான், இந்த மனோ பிரமையினால் ஏற்படக்கூடியது ஷைத்தான் செய்கிற வேலையாக இருக்கும். இந்த ஷைத்தான் நீங்கள் பயப்படக்கூடிய ஒரு கனவை உங்களுக்கு காட்டினானேயானால் ஃபல் யபுசுக் அன் யசாரிஹி, இடதுபுறமாக அவன் துப்ப வேண்டும். முதல்ல அந்த ஹதீஸில் இடதுபத்தினால, இந்த ஹதீஸில் 3292 இடதுபுறமாக துப்பிவிட்டு ஒல்லியத் அவ்வது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, இதன் கேடுகளில் இருந்து தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினால்
ஃபைன்னஹா லா தலுர்ஹு, அவனுக்கு ஒரு கேடுமே வராது. எப்போ எனக்கு பயப்பட போறீங்க? கனவுல வந்து ஏதாவது நல்ல செய்தி வந்துச்சுன்னா ரொம்ப நெருக்கமான ஆள்கிட்ட கலந்துக்கிறங்க. கெட்டது உங்களுக்கே அதை சொல்றதுக்கு விருப்பமா இல்லை, ரொம்ப அசிங்கமா இருக்கு, ஒரு பயமா இருக்குது, அச்சமா இருக்குது, கவலையா இருக்குது, கோபமா இருக்குது, அந்த மாதிரியான ஒரு கனவை நீங்கள் கண்டீர்களேயானால் இந்த 3 விஷயத்தை மட்டும் செஞ்சா, இதன் தீங்கிலிருந்து காப்பாத்து, ஷைத்தான் தீங்கிலிருந்து காப்பாத்துன்னு 3 தடவை இடது பக்கம் துப்பி விட்டீர்களேயானால் ஃபைன்னஹா லா தலுர்ஹு, அதை வந்து என்ன செய்யாது, அவனுக்கு எந்த விதமான கேடும் செய்யாதுன்னு சொல்லி புகாரியில் 3292, புகாரிலேயே 5747ங்கிறாங்க. இதுவே ஒரு பாதுகாப்புக்கு போதுமான கவசம் தான். இன்னொரு கவசத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. அது வந்து அந்த அதிகமான ராத்திரியில் கனவு கண்டீங்க, பயந்து நடுங்குறீங்க, அப்படி இருந்தால் இதெல்லாம் செஞ்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஃபல்யகும் ஃபல்யுஸல்லி, அதுக்கு மேலே உனக்கு பயம் இருந்தால் எந்திரிச்சு ஒரு தொழுகையை தொழுது, ஒரு 2 ரக்காத் தொழுது போடுங்க. இந்த 3ஐயும் செஞ்சு விட்டு என்ன செய்யணும், ராத்திரியில் முடிக்கிறீங்க, தூக்கமே வரமாட்டேங்குதா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லிட்டு இந்த கனவுடைய கேட்டிலேருந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இடது பக்கம் துப்பி விட்டு ஃபல்யகும், அவர் எழுந்து ஃபல்யுஸல்லி, 2 ரக்காத்துன்னு வரல, தொழட்டும்னு வருது, குறைஞ்ச 2 ரக்காத்து. அப்போ தொழுது கொள்ளட்டும், தொழுதுட்டு வலா யுஹத்திஸ் பிஹன்னாஸ், மக்களுக்கு சொல்ல வேண்டாம். இது கூடுதல் பாதுகாப்பு. 2 ரக்காத் தொழுது என்ன செய்யணும், இறைவாயை காப்பாற்றுன்னு சொன்னீங்கன்னா அது எந்த கேடும் வராது. இது முஸ்லீமில் 4200வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ கனவுல வந்து இப்படியான ஒரு வழிமுறையை ரசூலுல்லாஹ் காட்டி தர்றாங்க. இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கிராமவாசி வர்றார். அவங்க காலத்தில் கிராமவாசி ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தலையை துண்டாக்கி கனவுல நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல என்னத்தை கண்டேன், ஏன் தலையை யாரும் அறுத்துவிட்டாங்க, துண்டாயிடுச்சு, துண்டாக்கி கொண்டு போகிறாங்களா, நானே விரட்டிக்கிட்டு போகிறேன், தலை இல்லாமல் ஓடுறாரு, தலையில்லாத முண்டமாக நான் என்ன செய்கிறேன், அந்த தலையை கொண்டு போகிறாங்கல்ல அவங்கள விரட்டிக்கிட்டு நான் போகிறேன், இப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த கனவை சொல்லிக்கிட்டே வர்றாரா. ரசூலுல்லாஹ் கேட்கவே இல்லை. என்ன செஞ்சாங்க, இப்போ ஜஜரஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிறுத்து, என்ன கனவா இது, நிறுத்தாத, ஒலா துஹ்பிர், சொல்லாதே, பித்தலஉபி ஷைத்தானி பிக ஃபில் மனாம், ஷைத்தான் கனவுல ஒன்றை விளையாடினான்னா இதை சொல்லிக்கிட்டு இருக்காத. முழுசா கேட்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன முடிவு, அப்புறம் என்ன ஆச்சு, நம்ம இன்ட்ரெஸ்டாக கேட்போம்ல, அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்கவே கூடாது. இப்படி ஒருத்த வந்து உளர்னான்னு வைங்க, இந்த கனவு பார்த்தனான்னு நிறுத்திடணும், கேட்கவே கூடாது. ரசூலுல்லாஹ் கேட்கல இல்லை, அவர் என்ன சொல்றாரு, என் தலையை வெட்டி கொண்டு போறாங்க, நான் விரட்டிக்கிட்டு போறேங்கிறார்ல, உடனே கண்டிக்கிறாங்க, பேசக்கூடாது, இந்த மாதிரி யார்ட்டையும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு, கனவில் இது மாதிரி நீ பார்த்தாயானால் யாரிடமும் சொல்லாதேங்கிறாங்க. சொல்லிட்டு இது இவருக்கு மட்டும் உள்ள சிறப்பு சட்டம்னு மக்கள் விளங்கிக்கிற கூடாதுல, உடனே என்ன செய்யறாங்கன்னா மெம்பர்ல ஏறலாம் கூப்பிடுங்கிறாங்க. மக்களுக்கு எது சொல்ல விரும்புறாங்க, மெம்பர்ல ஏறி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, லா யுஹத்திஸ் அஹதுக்கும் பி தலஉபி ஷைத்தானி பிஹி பி மனாமிஹி, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஷைத்தான் கனவுல இது இவருக்கு விளையாண்ட மாதிரி விளையாண்டால் ஒருத்தரும் சொல்லாதீங்க, நான் இவருக்கு மட்டும் சொல்லவில்லை, யார்ட்டையும் சொல்லாதீங்க, உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். இது சஹி முஸ்லீமில் 4211, 4213 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த கனவுகளில் நீங்கள் வேறு மாதிரி கனவு கண்ட யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறத, கேட்கக்கூடாதுன்னு வழங்குறது, சொல்லக்கூடாதுல என்ன வழங்குறது, நம்மள்கிட்ட ஒருத்தர் சொல்ல வந்தார்னு சொன்னால் பயங்கரமான ஒரு கனவு கண்டேன்டார்ல, டே சொல்லக்கூடாது, பயங்கரமான கனவுன்னு ஆரம்பிச்சு மாதிரி என்கிட்ட சொல்கிற நீ என்கிட்ட சொல்லக்கூடாது, நல்ல ஒரு கனவு கண்டேன்னு வந்து என்கிட்டேன்னு சொல்கிறவங்க வாப்பாட்ட போய் சொல்லு, அப்படிதான் சொல்கிறாங்க. நல்ல கனவு கண்டா கூட அவர் நம்ம பையனாக இருந்தால் கேட்டுக்கலாம், நம்ம வாப்பாவாக இருந்தால் கேட்டுக்கலாம், நம்ம பொண்டாட்டியாக இருந்தால் கேட்டுக்கலாம், புருஷனாக இருந்தால் கேட்டுக்கலாம். யாரோ ஒரு ஆள் வந்து என்கிட்ட வந்து நான் ஒரு நல்ல ஒரு கனவு கண்டேன் விளக்கம் தாங்கண்டா, அதான் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடாதுட்டாங்கல்ல. நல்ல கனவு கண்டா நெருக்கமான ஆள்கிட்ட போய் சொல்லு, நீ என்ன நெருக்கமாக எனக்கு, கெட்ட கனவு கண்டா ஒத்தண்டையும் சொல்லாத. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்மளே இந்த கனவை என்ன செய்யக்கூடாது, ரிசீவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கனவுகளை சொல்ல வந்தார்களே, அதனால என்ன செய்யக்கூடாது, நம்ம நீங்கள் தான் ரொம்ப விருப்பமானால கேட்டுக்கிறங்க. அவர் என்ன செய்யலாம், அப்பா தான் ஒருத்தருக்கு விருப்பம்னு சொல்ல முடியாதுல்ல, வேற ஒரு நண்பர் கூட விருப்பமாக இருக்கலாம்ல, ஒருத்தர் நல்ல கனவு உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறாரு, இதே என் பையன்கிட்ட சொல்கிற, இல்லைங்க நீங்கள் தான் எனக்கு உலகத்தில் விருப்பமான ஆள், அதுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா கேட்டுக்கலாம், கேட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. கெட்ட கனவுண்டா ரிசீவ் பண்ணவே கூடாது, அவர் சொல்லவும் கூடாது. நம்ம ரசூலுல்லாஹ் தடுத்த மாதிரி என்ன செய்யணும், முழுசாக காது கொடுத்து வாங்காமல் இதை நம்மிடத்தில் சொல்லாதுன்னு தடுத்து விட வேண்டும். அதே நேரத்தில் வந்து நல்ல கனவுக்கு வந்து இன்னொன்னையும் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நல்ல கனவு கண்டுட்டேன், அது உனக்கே நல்ல சந்தோஷமாக இருக்கிறது, ஒரே ஒரு நாட்டுக்கு பிரதமராக ஒரு மாதிரி ஒரு கனவு உனக்கு வந்துச்சுன்னு வை, சந்தோஷமாக இருக்குமா இல்லையா, ஏதோ அல்ல ஒரு நல்லது செய்ய நாடுறான்னு சொன்னால்
அல்லாஹ் புகழ்ந்துக்க ஒன்று சேர்த்து சொல்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பில் என்ன செய்கிறாங்க, புகாரில் 6985 சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ்வோட சொல்லிக்க, சொந்தக்காரங்கள்ட்ட வேணுங்கிற ஆள்கிட்டையும் சொல்லிட்டு நீ என்ன செய்ய, அல்லாஹ் புகழ்ந்துக்க. இதுதான் அந்த கனவுகளை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வழிமுறை. இது போக இந்த கனவுகளுக்கு தாபீர் சொல்கிறேன்னு சொல்லி சில பேர் என்ன செய்கிறாங்க, கனவுக்கு வியாக்கியானம், மனாமுக்கு வியாக்கியானம் புஸ்தகம்லாம் எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் மனாமுக்கு தாபீர்னு சொல்லி தமிழ்லே வந்திருக்கு. அந்த புத்தகங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வெளியிடப்பட்டு கனவுக்கு ஆட்டை கண்டா இது, மாட்டை கண்டா இது, தேனை கண்டா இது, தேளை கண்டா இது, ஒன்றுக்கே நிறைய கனவு சொல்லுவாங்க. ஒரு பொருளுக்கு பலவிதமான ஒரு பள்ளி விழும் பலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். பள்ளிக்கு வந்து தலையில் விழுந்து அதுக்கு ஒரு பலனு, தோளில் விழுந்து அது ஒரு பலனு, கையில் விழுந்து அதுக்கு ஒரு பலனு, காலில் விழுந்து அதுக்கு ஒரு பலனு, முதுகில் விழுந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பலன், இப்படி வச்சுக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் கனவுல பாலை கண்டிருக்கீங்கன்னா பாலை என்ன மாதிரி கண்டு அதுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கான் பலன். இந்த மாதிரி எல்லாம் கனவுக்கு பலன் சொல்லணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அவதாரம் எடுத்திருக்கிற காட்சியை பார்க்குறோம். அது பொய் என்பது நான் இது வரைக்கும் சொன்ன செய்தியில் உங்களுக்கு விளங்கிறோம். அப்படி ஒன்று இருந்தால் சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ இந்த மாதிரி கனவு கண்டுட்டு போய் விற்பனர்கள்ட்ட போய் விளக்கம் கேளுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஒருத்தட்டையும் சொல்லாதேங்கும் போது எப்படி பலன் எப்படி சொல்லுவேன்? ஒருத்தட்டையும் சொல்லாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தா அப்புறம் பலன் எங்கேருந்து வரும்னே? பலன் ஒன்று இருக்குமே, ஆனால் அதை அடைவதற்கு வழி ரசூலுல்லாஹ் சொல்லாமல் போயிருப்பாங்களா? நல்ல விலைக்கு நற்செய்தின்னு சொன்னாலேயே நமக்கு அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான்னா நமக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லுவான். நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு செய்தியை சொல்கிறீங்கன்னா அவருக்கு புரிகிற மாதிரி தானே சொல்லுவீங்க. அல்லாஹ் நமக்கு ஒரு நற்செய்தியை சொல்வதற்காக கனவில் காட்டினால் அவன் என்ன சொல்கிறான் அவனுக்கு மேலே இன்னொருத்தன் புரிய வச்சுப்படுவானா? அல்லாஹ் சொல்லும்போது நமக்கே புரியும். ஓ, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு மனசில் வச்சுக்க. நடந்துச்சின்னு சொன்னால் நம்ம கரெக்டாக புரிஞ்சுருக்கோன்னு நினச்சிக்க. நடக்கலையா ஏதோ அல்லாஹ் ஒன்று சொல்ல நம்ம ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு போய் அவ்வளோதான் விஷயம். இதுக்கு வந்து யாருமே வியாக்கியானத்தை கேட்டுட்டு இருக்கிறது அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. நம்மளா வியாக்கியானங்கள்ங்கிற பேரில் எல்லாம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள். அது யூசுப் நபிக்கு மாத்திரம் அல்லாஹ் வந்து சிறப்பாக வந்து கற்றுக் கொடுத்துருந்தான். யூசுப் நபி அவர்கள் வந்து கனவுகளுக்கு விளக்கம் சொல்வதற்குன்னே ஒரு தனி நாலேஜ் உள்ளவர்களாக அவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து கனவுகளை கேட்பாங்க. அது எப்படி சுலைமான் நபிக்கு வந்து சில ஆற்றலை எல்லாம் கொடுத்துருந்தானோ, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில ஆற்றலை, ஈசா நபிக்கு சில ஆற்றலை எல்லாம் கொடுத்துருந்தானோ, அதே மாதிரி யூசுப் நபிக்கு எல்லாம் கொடுத்தது என்னன்னு கேட்டால், யார் கண்ட கனவாக இருந்தாலும் அந்த கனவுக்கு இதான் ரிசல்ட்னு கரெக்டாக அவர் சொல்லி கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு திறமையெல்லாம் கொடுத்துருந்தான். அது அவரே சொல்கிறார். அல்லாஹ்ட்ட துவா செய்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 12வது அத்தியாயத்தில் 100வது 101வது வசனங்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. எப்படி? ரப்பி இறைவா கது ஆத்தைத்தனி மினல் முல்கி, எனக்கு ஆட்சியை எனக்கு தந்திருக்கிறாய். முதல்ல விற்கப்படுறாங்க, அடிமையாக போகிறாங்க, அந்த நாட்டில் போயிருக்காங்க, மந்திரியாக வராங்க, கடைசியில் ராஜாவாக ஆயிடுறாங்க. அதற்கு நன்றி செலுத்தி சொல்கிறாங்க. ரப்பி இறைவா கது ஆத்தைத்தனி மினல் முல்கி, எனக்கு ஆட்சியை தந்திருக்கிறாய். அல்லம் தனி மின் தவீலில் அஹாதீஸ், கனவுகளுக்கு விளக்கம் சொல்கிற கலையை எனக்கு நீ கற்று தந்திருக்கிறாய். அது ஒரு சிறப்பாக சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்லதான் விளங்குது. கனவுக்கு ஆளாளுக்கெல்லாம் விளக்கம். அது அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. அது யூசுப் நபி அவர்களுக்கு என்னஞ்சாங்க அல்லாஹ் கொடுத்துருந்தான் என்றதை அவங்க எப்படி சுலைமான் நபி அவர்கள் இறைவா எனக்கு மட்டும் இப்படி ஒரு ஆட்சியை தந்திருக்கிறது, இது மாதிரி யாருக்கும் கொடுக்காதுன்னு கேட்டாங்களே, அந்த மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு ஆட்சியும் தந்திருக்கிறாய், கனவுக்கு விளக்கம் தரக்கூடிய ஒரு திறனையும் எனக்கு தந்திருக்கிறாய்ன்னு சொல்கிறாங்க. அவங்க வாழ்நாளில் 12வது அத்தியாயத்தை படித்து பார்த்தீங்கன்னா நிறைய கனவுகளுக்கு அவங்க விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் அவங்கள பணிகிற மாதிரி கனவு கண்டாங்க. அவங்க கனவுக்கு அவங்களே விளக்கம் பிற்காலத்தில் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி மன்னர் வந்து சில கனவுகளை 7 மாடுகளை பார்ப்பாரு. மெலிந்த மாடுகளை கொளுத்த மாடுகளாக ஒரு 14 மாட்டை பார்ப்பாரு. மெலிஞ்ச மாடு வந்து கொளுத்த மாட்டை சாப்பிட்ற மாதிரி அந்த கனவு இருக்கும். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு யூசுப் நபி அவர்கள் என்ன செய்வாங்க விளக்கம் சொல்லுவார்கள். அதே மாதிரி ஒரு சிறையில் இருக்கக்கூடிய 2 தோழர்கள் 2 பேர் கனவு கண்டு என்ன செய்வாங்க அவங்கள்ட்ட விளக்கம் கேட்பாங்க. நான் வந்து மதுச்சாறு பிழிவது போல நான் ஒரு கனவு கண்டேன். நான் கூடையில் வந்து ரொட்டியை தூக்கிட்டு போகும்போது பறவைகள்லாம் எடுத்து சாப்பிட்டு போகிற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லும் பொழுது அதுக்கு யூசுப் நபி விளக்கம். இந்த விஷயங்கள்லாம் அந்த 12வது சூறாவில் இருக்கிறது. சூரா யூசுப்னு சொல்லக்கூடிய 12வது சூறா அப்படி தமிழில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க என்னென்ன கனவுகள்லாம் அவங்கள்ட்ட வந்தது, அதுக்கு என்னென்ன விளக்கம் சொன்னாங்கன்னு இருக்கிறது. இது யூசுப் நபி இப்போ இருந்தாலும் போய் கேட்டுக்கலாமே தவிர மற்றபடி இப்போ நம்ம யாருமே கேட்கலாம் முடியாது. யூசுப் நபிக்கு எல்லாம் வந்து அப்படி ஒன்று கற்றுக் கொடுத்துருந்தான். இப்போ யூசுப் நபிலாம் இல்லாத காரணத்தினால தான், அந்த கற்றுக் கொடுத்த ஆள் இப்போ இல்லாத காரணத்தினால தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, யார்ட்டையும் சொல்லாதுட்டாங்க. எதுக்கு யார்ட்டையும் சொல்லாதுட்டாங்க? இனிமேல் யூசுப் நபிலாம் வரமாட்டார், யூசுப் நபி மாதிரி வேறு யாருக்கும் எல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டான், வேறு யார்ட்டையும் போய் மக்கள்கிட்ட போய் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது,
வாய்ப்பு இல்லைங்கும் போது யார்கிட்டயா தெரியாதவன்ட்டு கேட்டால் ஒன்று கிடக்கு ஒன்று சொல்லி விட்ருவான் என்று மக்களை நிம்மதியை கொடுப்பதற்காக வேண்டி, நம்மளை காப்பாற்றுவதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, யார்ட்டையும் சொல்லாது, நெருக்கமான ஆள்கிட்ட சொல்லி, கெட்ட கனவுண்டா ஒத்தட்டையும் சொல்லாத, உனக்கே பிடிக்காத கனவுண்டா ஒத்தட்டையும் சொல்லாத, உனக்கே பிடிச்ச கனவுண்டா வேண்டிய ஆள்கிட்ட மட்டும் சொல்லு, இப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். கனவுக்கு விளக்கம் என்பது அதெல்லாம் விட்டுருங்க. இந்த அஜத்துமார்கள்ட்ட போய் கனவுக்கு விளக்கம்னு போயிடணுன்னு அவன் என்னத்தையா சொல்லி பணம். இப்னு சீரின் ஒருத்தர் இருந்தாராம், அவர் கனவுக்கு விளக்கம் சொல்லுவது விற்பனரான். அதுக்குன்னு பெரிய பெரிய உலமாக்கள்லாம் அவரை போய் கனவுக்கு நாயகராக்கி என்ன செய்கிறாங்க, இப்னு சீரின் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு எங்கேருந்து இந்த நாலேஜ் வந்துச்சுலாம் தெரியலை. அவர் கனவுடைய விளக்கம்னு என்னத்தை எழுதி வச்சிருக்கார் போல இருக்கு. அதை வைத்துக்கொண்டு அந்த புஸ்தகத்தை ஆதாரம் தாபீர் ருயான்ற அந்த புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு கனவுகளுக்கு இதான் விளக்கங்கிறாங்க. அது எல்லாமே போய் ஃப்ராடு. சொல்ல போனால் அந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள் யார் நம்ம நினைக்கிறோம், ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உம்மத்திலேயே முதல் இடம் யாருக்குன்னு கேட்டால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தான் இருக்குது. அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடக்குது. என்ன செய்தின்னு கேட்டால், அபூபக்கர் சஹாபாக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த சபையில் இருக்கிறாங்களா. அப்போ ஒருத்தர் வர்றார், ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு சபை, அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, இன்னும் பலர் இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஒரு கனவு கண்டேன் அப்படிங்கிறார். என்ன கனவு கண்டேன்னு கேட்டால், வானத்திலேருந்து ஒரு மேகம் என்ன செய்யுது, மேகக்கூட்டம் அப்படி திரண்டு அதுலேருந்து நெய்யும் தேனுமா பொழியுது. கனவு எப்படி காண்றாரு, அப்படி மேகக்கூட்டம் அப்படி நிற்கிதா, அங்கேருந்து பொலன்னு கொட்டுது. என்ன கொட்டுது, தேனா கொட்டுது, நெய்யா கொட்டுது. தேனும் நெய்யுமாக ஊற்றுகிறது. ஊற்றுனோன்னு மக்கள்லாம் கை ஏந்திட்டு ஓடத்தானே செய்வாங்க. இப்போ கூட ஒன்றா என்ன செய்வோம், கொட்டுனுச்சுன்னா ஓடுவோமா இல்லையா. ஆனாலும் கையை கொண்டு என்ன செய்கிறாங்க, எனக்கு உனக்குன்னு பிடிக்கிறாங்க. சில பேர் அதிகமாக பிடிக்கிறாங்க, சில பேர் கொஞ்சமாக பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால், வானத்திலேருந்து ஒரு கயிறு ஒன்று தொங்க விடப்படுகிறது. அந்த கயிற்றை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மேலே ஏறி போனீங்க. ரசூலுல்லாஹ் பற்றி சொல்கிறாரு. அந்த கனவுல எப்படி பார்க்குறாரு, ஒரு கயிறு அப்படி தொங்குது, இந்த கயிற்றை பிடிச்சிட்டு நீங்கள் மேலே ஏறுறீங்க. இன்னொருத்தர் அதே மாதிரி பிடிச்சிட்டு மேலே ஏறுறாரு, இன்னொருத்தர் மேலே ஏறுறாரு. நாலாவது ஆள் மேலே ஏறும்போது கயிறு கட்டாகுது. மறுபடியும் இந்த கயிறு மாற இணைத்து கொண்டு மறுபடியும் என்ன செய்கிறார், அவர் ஏறி போகிறாரு. இப்படி கனவு கண்டேங்கிறார். இப்படி சொல்லிக்கிட்டு வரும்போது அபூபக்கர் சித்திக் அவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த கனவுக்கு நான் விளக்கம் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அபூபக்கர் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கனவுக்கு நான் வேண்டாம் விளக்கம் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. சொல்லுப்பா விளக்கத்தை சொல்லு அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கனவுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. அந்த மேகம் மாதிரி இருந்துச்சே அது இஸ்லாமு, அந்த நெய் தேனு மாதிரி வந்துச்சே அது குரானு, அது ஒரு கயிறு மாதிரி தொங்குனுச்சு அது சத்திய மார்க்கம் இப்படின்னு அவங்க சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நான் சொன்ன கரெக்டாக சொன்னாங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அசப்த பாலன் அக்தாத பாலன், சிலதை தான் சரியாக சொன்ன, சில தப்பாக சொல்லிவிட்டேன். அபூபக்கர் சொல்ல முடியல, அபூபக்கர் கனவுக்கு ஒரு விளக்கம்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்புதல் கேட்குறாரு, நான் சரியாக சொன்னாண்டு. அசப்த பாலன் அக்தாத பாலன், சில விஷயங்களை கரெக்டாக சொன்னேன், சில விஷயங்களை தப்பாக சொன்னேன். உடனே அபூபக்கர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அப்போ நான் அல்லாஹ் மேலே சத்தியமா நான் தவறாக சொன்னதை எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ் மேலே சத்தியமாலாம் பேசக்கூடாது, சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. தப்புன்னு மட்டும் சொன்னாங்களே தவிர எது தப்புன்னு சொல்லலை. அப்போ ஆனானப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கனவுக்கு இவங்களா ஒரு ஊகிச்சு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது முழு விளக்கம் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம், இது நம்ம வேலை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிற வேலை நம்ம ரசூல் பலன் சொல்லலாம், அல்லாஹ்ட்ட வஹி அடிப்படையில் அறிவிச்சு கொடுப்பானே தவிர அபூபக்கருக்கே முடியாதுன்னா நீ எப்படி சொல்லுவ, நீ அபூபக்கர் பெரிய ஆளா அஜர்த்தலாம். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கணித்து சொல்லக்கூடிய ஒரு கனவுலையே நமக்கு சரியாக சொன்ன மாதிரி தான் தெரிகிறது, அவங்க தப்பாக சொன்ன மாதிரி நமக்கு தெரியல. இது வியாக்கியானம் என்னன்னு ரசூலுல்லாஹ் சொல்லாமல் விட்டுட்டாங்க. ஆனால் இந்த மெசேஜ் நமக்கு இந்த மிச்சமாக இருந்து கொண்டிருக்கு. எந்த மெசேஜ், அபூபக்கர் சித்திக் சொன்ன பலன் முழுசு இல்லை, சில விஷயத்தை கரெக்டாகவும் சில விஷயத்தை தப்பாகவும் சொல்லியிருக்கிறான்னு விளங்குறது. இது புகாரியில் 7046வது ஹதீஸில் இருக்கிறது. இதை விட முத்தாய்ப்பாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இதுதான் கனவுல வந்துடுறோமா. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல யாரும் வரலாம், யார் வேண்டாலும் வரலாம், அவரே வர்றாருன்னு அர்த்தம் நினைக்கக்கூடாது. ஷைத்தான் என்ன செய்யலாம், ஒரு ஷைத்தான் உங்களுடைய கனவுல நான் தான் அப்துல் கார் ஜீலானின்னு சொல்லலாம். நீ அப்துல் கார் ஜீலானி நேற்று முன்ன பின்ன பார்த்துருக்குறீங்களா, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ அப்துல் கார் நம்ம தெரியாத ஆள் பேரை சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான்னு சொன்னால் அவன் பேரை சொன்னோன்னு நீ அவர் தான் நினச்சிடக்கூடாது. அவன் தர்கா கட்டுன்னு சொன்னாலே நம்ம என்ன விளங்கிக்கிறன்னு,
இது அப்துல் கார் ஜிலானி சொல்ற வேலை இல்லையே, சைத்தான் வேலை எவ்வளோ இருக்குது, இவன் சைத்தான் தான். அவர் அப்துல் கார் ஜிலானின்னு அவர் சொல்லி கொண்டாலும் சரி, அப்துல் கார் ஜிலானிங்கிறவர் இறையடியாரா இருப்பாரே, ஆனால் தர்கா கட்டுன்னு சொல்லுவாரா? தர்கா கட்டுன்னு சொல்வது யார் சொல்ற வேலை? சைத்தான் சொல்ற வேலை. சந்தன கூடு எடுன்னு சொல்வது சைத்தான் சொல்ற வேலை. செய்தியை பார்த்துட்டு யாருன்னு முடிவு பண்ணிக்கிறேன்னு சைத்தான்னு முடிவு பண்ணிக்கொள்ளணும். அதனால கனவில் நீங்கள் ஒருவரை முதல்ல என்னன்னு கேட்டால், கனவுல ஒரு ஆளை பார்த்து அவர் தான் முடிவு செய்வதாக இருந்தால் சாதாரண ஒரு அறிவு நம்ம அவர் முன்ன பார்த்துருக்கணும். இப்போ என்னைய ஒரு கனவுல ஒரு 1000 வருஷத்துக்கு பிந்தி உள்ள ஒருத்தன் பார்க்குறான்னு வைங்க, 1000 வருஷம் ஓடி போச்சு, என்னைய கனவுல பார்த்து நாண்டு வழங்கிடுவான். அவன் எப்படி வழங்குவான்? என்னை முன்ன பார்க்கலையே வந்தான். நீங்கள் என்ன செய்யலாம்? என்னை பார்த்துருக்கிறீங்க, கனவுல நான் வந்தால் நான் தான் விளங்கிடுவீங்க. என்னை பார்க்காத எனக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி உள்ளவன் என்னை பார்த்தாண்டா எப்படி விளங்கிடுவான்? யாரோ ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். 1000 வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தன் என்னை கனவுல பார்த்தானா, இதே மாதிரி என்னை பார்த்தான்னு வைங்க, அவன் நினச்சிக்கிடுவான், ஒருத்தன் வர்றான் அப்படி தான் நினச்சிக்கிடுவான், தவிர நான் விளங்கிடுவானா? அப்போ கனவில் ஒரு ஆளை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் கண்டிஷன் என்ன? அவரை முன்னாடியே பார்த்துருக்கணும். இவன் வந்துக்கிட்டு சொல்கிறான், நான் தான் சாகுல மீது ஆண்டவர், அப்படியா வாங்க அப்படி எப்படி அவரை கண்ட நீ நேற்று பார்த்தியா? அவர் அதுக்கு முந்தைய பழகி இருக்கிறியா? பக்கத்து வீட்டுக்காரர் அவர் தான் சாவுல மீது எங்கே சிலையாக செஞ்சு வச்சிருக்கிறானா? எப்படி இந்த சாவுல மீது கண்டுபிடிச்ச? அப்போ நம்ம பார்க்காத ஒரு ஆளை அவர் தான் முதல் கன்ஃபார்ம் பண்ண இயலாது. அவர் மாதிரி வந்தால் கூட அது அவர் தான் சொல்ல இயலாது. ஏன் சொல்ல இயலாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, மர்ர ஆனி ஃபில் மனாமி ஃபகத் ஆனி, ஒருவன் கனவில் என்னை கண்டால் அவன் என்னைத்தான் கண்டான். இப்போ இன்னும் ஷைத்தான் லாயத்த மசூல் பி சூரத்தி, ஷைத்தான் என் வடிவத்தில் வரமாட்டான், என் வடிவத்தில் ஷைத்தான் வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் வடிவத்தை வேண்டாலும் வருவான்னு தான் அர்த்தம். யார் வடிவத்தை வேண்டாலும் எடுத்துக்கொண்டு அப்துல் கார் ஜிலானியுடைய வடிவமே உனக்கு தெரியுது, ஆனாலும் அந்த வடிவத்தில் ஷைத்தான் நான் தான் அப்துல் கார் ஜிலானி என்று சொல்லுவான், சொல்ல முடியும். அப்போ கனவுல வர்றது அவர் தான் கிடையாது. நீங்கள் யாரை நீங்கள் கனவில் பார்க்கிறீர்களோ அவரை தான் பார்த்தீங்கன்னு சொல்ல இயலாது. ஷைத்தான் கூட வரலாம். இது புகாரியில் 110 6197 ஹதீஸில் இருக்கிறது. சரி, ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்க இயலுமா? ரசூலுல்லாஹ்வை ஷைத்தான் வடிவத்தில் ஷைத்தான் என் வடிவத்தில் வரமாட்டான்னு சொன்னாலும் ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கவே இயலாது, யாரும் பார்க்க இயலாது. ஏன் பார்க்க இயலாதுங்கிறோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மர்ர ஆனி ஃபில் மனாமி, யார் என்னை கனவில் பார்க்கிறாரோ ஃபஸயரானி ஃபில் யக்லதி, விழித்தவுடன் என்னை பார்த்து விடுவார். கனவில் ஒருத்தர் பார்ப்பாரையானால் அவர் என்ன செய்வார்? விழித்தவுடனும் பார்த்து விடுவார். இப்போ நீங்கள் கனவுல பார்த்துட்டீங்க ரசூலுல்லாவை, முழிச்சவன ரசூலுல்லாஹ் பார்ப்பீங்களா? பார்த்துருக்கீங்களா? யாராவது விழிச்சவனை பார்க்கல. இந்த விழித்தவுடன் பார்ப்பார் என்று சொல்வதன் மூலமாகவே ரசூலுல்லாஹ் வாழும்போது மட்டும்தான் கனவில் பார்க்க முடியும். ரசூலுல்லாவை கனவுல பார்க்கறதா இருந்தால் சஹாபாக்கள் கனவுல பார்ப்பாங்களா? நேரில் பார்க்கிற வாய்ப்பு அவர் கிடைத்து விடும். கனவில் ஒருவர் ரசூலுல்லாவை பார்ப்பாரையானால், பக்கத்து ஊரில் இருப்பார், ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்துருப்பாரு, அல்லாஹ் அவருக்கு என்ன சான்ஸை கொடுப்பான்? நேரில் பார்க்குற சான்ஸை கொடுத்து அவர் நேரம் சந்திச்சு சஹாபி ஆயிடுவார். இப்போ நம்ம கனவுல ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னு சொன்னால் எந்திரிச்சு முழிச்சோன்னு ரசூலுல்லாஹ் நீ பார்க்கணும். அப்படி எவனாச்சும் பார்த்துருக்குறீங்களா? கனவுல பார்த்தேன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறானே, எவன்லாம் பார்த்துருக்காங்கிறிய? உமர் புலவர் பார்த்தாராம், குணங்குடி மஸ்தான் இவனெல்லாம் பார்த்துருக்குறாங்க. மார்க்கத்தின் பேரால் புழுகி விட்டவங்க எல்லாம் அவங்களுக்கு கவிதையை எழுதும்போது அப்படி தடுமாறினாங்களாம். ரசூலுல்லாஹ் அடுத்தடி எடுத்து கொடுத்தாங்களாம். ஏதோ இந்த குப்பைக்கு இப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. கனவுல புருதா ஓதிக்கிட்டு இருந்தாராம், அந்த அடி என்னன்னு தெரியலையா? அவர் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களாம், ஏன் தடுமாறுகிறா, இதோ அடுத்த அடி. அபூசரிக்கு சொன்னாங்களாம், உமர் புலவர் சொன்னாங்களாம், குணங்குடி மஸ்தான் இப்படி எழுதி வச்சுக்கிறானுவோ. இவனோட ஷைத்தான் வேலை, ஷைத்தானியத்து உள்ள கவிதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் கனவுல ரசூலுல்லாஹ் வருவாங்க, பொதுவாக வரமாட்டாங்க. அப்போ என்ன விளங்கிக்கிறேன்னு? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்த்தல் என்பது கியாம நாள் வரைக்கும் நடக்கவே நடக்காது. யார் என்ன வடிவத்தில் அவங்க வந்தாலும் சரி, நான் தான் ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு வந்தாலும் சரி, அது ரசூலுல்லாஹ் இல்லை. ஏன் இல்லைங்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றுறோம். அந்த கனவை சொல்லி ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி ஏமாற்றக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாவை யார் கனவில் பார்க்க முடியும் என்றால், அபூபக்கர் சித்திக் பார்க்க முடியும், உமர் பார்க்க முடியும், சஹாபாக்கள் பார்க்க முடியுமே தவிர சஹாபியா இல்லாத ஒருத்தரும் பார்க்க இயலாது. சஹாபியா இருந்தவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் என்ன செய்வாங்க? கனவிலையும் பார்ப்பார்கள், விழிச்சவனோருக்கா பார்த்து விடுவார்கள். கனவுல பார்த்து ரசூலுல்லாவை நேரில் என்ன செய்வாங்க? பார்ப்பார்கள். அப்போ ரசூலுல்லாவை கனவுல பார்க்குற கண்டிஷன் என்ன? யார் என்னை கனவில் பார்க்கிறாரோ அவர் விழித்ததும் நேரிலும் பார்ப்பார். நேரில் நம்ம பார்க்க முடியல என்று சொன்னால் கனவில் பார்க்க முடியாது. நேரில் யாருக்கு பார்க்க முடியும்? சஹாபாக்களுக்கு, அவங்க வாழ்ந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு தான் பார்க்க முடியும். அப்போ ஹிஜ்ரி 10 முடிந்து விட்டது.
அதுக்கு பிறகு ஹிஜ்ரி 11 ஒருத்தன் பார்த்தேன்னு சொன்னா பொய் சொல்றான், ஹிஜ்ரி 12 பார்த்தேன்னு சொன்னா பொய் சொல்றான். அந்த ஊழியா பார்த்தார் இந்த ஊழியா பார்த்தாருன்னா கனவுல பார்த்துட்டு நேரே இப்போ பார்த்த நேர பார்க்கல, நேர பார்க்க நீ பார்க்கவே இல்லை. கனவுல பார்த்துட்டு நேரையும் பார்த்தா தான் நீ அவங்கள பார்த்தேன்னு அர்த்தம். கனவுல பார்த்தங்கிற இப்போ நேரில் அடுத்த நாள் விழிச்சோன்னு பார்த்தியா? இல்லை மூத்தா போயிட்டாங்க இப்படி பார்க்கல இல்லை, அப்போ நீ அவங்கள பார்க்கல. எவனோ வந்து சொல்லியிருக்கிறான் ரசூல்லாண்டு, கனவுல எவனோ ஒருத்தன் வந்து என்ன இருக்கிறான் ரசூல்லான்னு உன்னை சொல்லி ஏமாத்திருக்கிறான். இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கனவை காரணமாக காட்டி நம்மளை வழிகெடுக்க கூடாது என்பதற்காக கூட அல்ல அழகான ஒரு தாழ்பாலை போட்டு ரசூல்லா கனவுல வரவே மாட்டாங்கன்னு சொன்னோன்னா எல்லா டாபிக்கும் ஓஞ்சி போச்சு. இல்லைன்னா எத்தனை சுண்ணத்தை உண்டாக்கியிருப்பாங்க. ரசூல்லா கனவுல வந்து அதை சொன்னாங்க, விதத்துக்காரன்லாம் சொல்ல முடியலை. ஏன் வேற வேற காரணம் அவுலியா பெரியார்னு சொல்றானே தவிர இந்த 20 ரக்காத்து 30 ரக்காத்து அம்புட்டைங்க ஆக்கி போடலாம். ஏன்டா 20 ரக்காத்து கனவுல சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, முடிஞ்சு வச்சுக்காத. ஏன்டா மேராஜ் கனவுல சொல்லிட்டாங்கல்ல, ஏன்டா பராத்து கொண்டாடுறீங்க கனவுல சொல்லிட்டாங்கல்ல, ஏன்டா வரதட்சணை வாங்குறீங்க கனவுல வாங்க சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க செஞ்சிருவாங்க. எல்லாம் காப்பாத்திட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்கல, இந்த மாதிரிலாம் பார்க்கல, யாரும் பார்க்கல. யாரு பார்த்ததா சொன்னாலும் ஒன்றும் பொய் சொல்றாங்க, அல்லது எவனோ ஒருத்தன் நான் தான் ரசூல்லான்னு கனவுல வந்து சொல்லியிருப்பான், அவன் நம்பி ஏமாந்து போயிருப்பான். ஒன்று பொய் சொல்லியிருக்கானு அல்லது ஏமாந்து போய் ரசூல்லாவை கனவுல பார்த்தான்னு சொல்லியிருக்கணுமே தவிர கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியாது. இன்னும் இந்த தவறான கொள்கை உடையவர்கள் என்னென்ன பொய்யான வாதங்களை வைக்கிறார்கள் என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில்